ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 9 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டிங்கிற புக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் ஆல்ரெடி காஸ்ட் அக்கௌண்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹெல்த் எஜுகேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி இந்த 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூஸ் கிடச்சிருக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கை பற்றி. கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டைம். Standard output of product Z வந்து 20 units in a day of 8 hours. 8 hours 20 units production பண்ணுறாங்க. Actual output on 16/9/2010 25 units பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கல. சின்ன சம் தான், சின்ன ஒரு கான்செப்ட். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய சம்ஸில் இது இந்த மாதிரி சின்ன கான்செப்ட் வரப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெரிய சம்ஸ் போடுறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 9 லேபரில். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன இருக்குன்னு எடுத்து எழுதிக்குவோம். என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா, ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்களா? ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 யூனிட்ஸு. ஓகேவா, ஸோ 1 டேக்கு 8 hours ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோங்க? 25 யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 8 ஹார்ஸுக்கு எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறாங்க? 20 யூனிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது 25 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? ஓகேங்களா, ஸோ ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 20 ஹார்ஸ், அதுக்கு 8 ஹார்ஸ் ஆகுது. இப்போ 25க்கு அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதான் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா, 8/20 × 25. ஸோ என்ன ஆகுதுங்க? 10 ஹார்ஸ். அப்போது ஸ்டாண்டர்ட் டைம் ஈக்குவல் டு 10 ஹார்ஸ். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுட்டோம்னா போடுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போ பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.